கிறிஸ்து தம்மைத்தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபை என்றால் கல், மணல், சிமெண்ட், செங்கல் கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. அது சரீரமாகிய சபை என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் சொல்லுகின்றதை கவனித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறபடி, தேவனிடத்தில் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறார்கள். இப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயங்கள் கூடும் இடம்தான் சபை, சரீரமாகிய சபை. இப்படிப்பட்ட சபையில் இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்து திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பு நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அனைத்தையும் தம்முடைய சரீரத்தில் சுமந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார் என்பதே இந்த வசனங்கள் சொல்லும் சத்தியம். இயேசு கிறிஸ்து என்னில் அன்பு கூர்ந்தார் என்று சுயநலமாய் எண்ணுவதோடு, இயேசு கிறிஸ்து நம்மில், அதாவது நாம் கூடும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்றும், அப்படி அன்பு கூர்ந்து பரிசுத்தமாக்கி மகிமையுள்ள சபையாக அவர் நம்மை தமக்கு முன் நிறுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமேயானால் நாம் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சியை அனுபவிக்க ஆரம்பிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.